The woman on platform number 8. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் காணக்கூடிய நடைமேடை. அதாவது ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். ட்ரெயின் வர்றது வந்து ஹைட்டாக இருக்கும். அதில் ஏறுறதுக்கு ஒரு சிமெண்ட்டில் ஒரு மேடை மாதிரி கட்டி விட்ருப்பாங்க. தட் இஸ் கால்ட் நடைமேடை. அது இங்கிலீஷில் வந்து பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதில் அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட்க்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. The train number 1678 bound for Bangalore is arriving on platform number 4. It will shortly leave. இது 4வது நடைமேடைக்கு வந்து சேரும், சிறிது நேரத்தில் பெங்களூருக்கு செல்லும் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இடம். அதை பற்றி ரஸ்கின் பாண்ட் என்பவர் ஒரு கதை எழுதியிருக்காரு. த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. 8வது நடைமேடையில் உள்ள ஒரு பெண்மணி. இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். போர்டிங் ஸ்கூலில் தங்கி படிக்கிற இடத்துல இந்த ஆத்தர் வந்து 2வது வருஷம் படிக்கிறாரு. ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் அம்பாலா ஸ்டேஷன். அம்பாலா ரயில்வே நிலையத்தில் 8வது நடைமேடையில் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு வடக்கு நோக்கி செல்லக்கூடிய புகைவண்டி இன்னும் வரவில்லை. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நார்த் பவுண்டு ட்ரெயின். பவுண்டு ஃபார்னால் அந்த பக்கம் போகக்கூடியன்னு அர்த்தம். பவுண்ட் ஃபார் பெங்களூர்னால் பெங்களூருக்கு போகிறது. இது நார்த்தன் பவுண்டுனா வடக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு ட்ரெயினுக்காக இவர் வெயிட் பண்ணுறாரு. ஐ வாஸ் about 12 at that time. How old was he? He was just a small boy. ஒரு 12 இயர்ஸ்னால் ஒரு 6th 7th தான் படிப்பான். அதனால தான் ஒரு அருண் அந்த பையன் பேர். A boy, a small boy. What was he? He might be he was studying second year. செகண்ட் இயர் அப்படின்னு சொன்னால் 7th ஸ்டாண்டர்டை குறிக்குது. How old was he? He was 12 years old. 12 வயசு. அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனை தனியாகவே ட்ரெயினில் வர சொல்லிட்டாங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு. மை பேரண்ட்ஸ், எனது பெற்றோர்கள் கன்சிடர்ட் மீ ஓல்ட் எனஃப் டு ட்ராவல் அலோன். தனியாக பையன் வரட்டும். அண்ட் ஹேர் அரைவ்டு பை பஸ். பஸ்ஸிலேருந்து அம்பாலா ரயில் அம்பாலாவுக்கு பஸ் மூலமாக வந்திருக்கான். ஏர்லி இன் த ஈவினிங். நவ் தர் வாஸ் ஏ வெயிட் டில் மிட் நைட். இப்போ ட்ரெயின் வந்து 12 மணிக்கு தான் வருமா. ஸோ மிட் நைட்டுன்னா நடு இரவு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் பேசிங் அப் அண்ட் டவுன் த பிளாட்ஃபார்ம். வாட் வாஸ் அருண் டூயிங்? அருண் வந்து ஒரு 12 வயசு பையன். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். நினச்சி பாருங்கள், ஒரு 7 வயசு ஒரு 7வது படிக்கிற பையன், அவனுக்கு 12 வயசு. அம்பாலா அப்படிங்கிறது த நேம் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன். இரவு நேரம் 12 மணி. வாட் வாஸ் ஈ டூயிங்? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் பேசிங்னா குயிக் வாக் அப் அண்ட் டவுன் தி பிளாட்ஃபார்ம். ப்ரௌசிங் அட் த புக் ஸ்டால் அப்பப்போ வேகமாக பார்க்குறது தான் ப்ரௌசிங். ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கட்ஸ் டு ஸ்ட்ரே டாக்ஸ்னால் தெரு நாய்களுக்கு பிஸ்கட்டை உடச்சி போடுறான். ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வெண்ட். சில ட்ரெயின்கள் வந்தன சென்றன. அந்த பிளாட்ஃபார்ம் வுட் பி குவைட் ஃபார் எ வைல். கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்ம் அமைதியாக இருக்கும். அப்போ ட்ரெயின் வரும்போது ஒரே சத்தமாக இருக்கும். தட் இட் வுட் பி அன் இன்ஃபெர்னோ ஆஃப் ஹீவிங். இன்ஃபெர்னோனா ஒரு கஷ்டமான ஒரு இடம். ஹீவிங்னா பெருமூச்சு விடுறது, ஷவுட்டிங், அஜிடேட்டட் ஹியூமன் பாடிஸ். த கேரேஜ் டோர்ஸ் ஓப்பன். கதவை திறக்கும். எ டைட் ஆஃப் பீப்புள். டைடுனா அலை. எ டைட் ஆஃப் பீப்புள் வுட் ஸ்வீப் டவுன் அப்பான் த நர்வஸ் ticket collector at the gate. And every time this happened, I would be caught in the rush and sweat outside the station. And swept outside the station. Now tired of this game and of ambling about the platform, I sat down. அங்கே இங்கே நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ உட்காந்துட்டார். இப்போ வாட் வாஸ் த நேம் ஆஃப் த பாய்? த நேம் ஆஃப் த பாய் வாஸ் அருண். How old was he? He was 12 years old. He was waiting for a train. When will the train come? The train will come at midnight. இது எங்கே நடக்குதுன்னாக்கா அம்பாலா ரயில்வே ஸ்டேஷன் நடக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. ஐ சாட் டவுன் வித் மை சூட்கேஸ் அண்ட் கேஸ் டிஸ்மெலினா க்ளூமிலி, ஒரு சோகமாக பார்க்கணும். அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ். ட்ராலிஸ் ரோல்டு பாஸ்ட் மீ. ட்ராலிஸ்னால் அந்த தள்ளு வண்டிகள் அவனை தாண்டி போயினேன். அண்ட் ஐ வாஸ் கான்ஷியஸ்னால் உணர்வுடையதாக இருக்கிறது. அன்கான்ஷியஸ்னால் மயக்கம் அடித்து போயிடுறது. ஆஃப் த க்ரைஸ் ஆஃப் வேரியஸ் வெண்டார்ஸ். போடா வென்று அப்படிம்பாங்க. வெண்டார் அப்படின்னு சொன்னால் விற்பனை செய்பவர்னு அர்த்தம். வெஜிடபிள் வெண்டார் அப்படின்னா காய்கறி விற்கிறவர். வெண்டார்னா செல்லர்னு அர்த்தம். த மேன் ஹூ ஹோல்ட் ஸ்கர்ட்ஸ்,
கர்டுனா தயிர் விற்கிறவங்க, லெமன் எலுமிச்சம்பழம் விற்கிறவங்க, ஸ்வீட் மீட் செல்லர் அப்படின்னா இனிப்பு, த நியூஸ் பேப்பர் பாய். பட் ஐ ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் தட் வெண்ட் ஆன் அலாங் தி பிஸி பிளாட்ஃபார்ம். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டார், சலிப்படைஞ்சிட்டு. தி அருண் 12-year ஓல்டு பாய் வாஸ் டயர்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், வாஸ் ஃபெட் அப். ஒரு அழுத்து போச்சு இதையே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கிறதுன்னு ரயில்வே ட்ராக்கே பார்த்துட்டு இருக்கார். ஃபீலிங் போர்ட் அண்ட் லிட்டில் லோன்லி, தனித்து விடப்பட்டனாக அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். அப்போது ஒரு குரல் கேட்குது. ஆர் யூ ஆல் அலோன் மை சன் ஆஸ் ஏ சாஃப்ட் வாய்ஸ். ஒரு மென்மையான ஒரு குரல், சாஃப்ட் வாய்ஸ். வாய்ஸ்னா கெட்டதுன்னு அர்த்தம், வாய்ஸ் ஏ சாஃப்ட் வாய்ஸ். ஒரு மென்மையான குரல் கேட்குது, நீ தனியாக இருக்கியாப்பா அப்படின்னு. ஐ லுக்ட் அப். ஐ சா. பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தனியாக ஒரு பொம்பளை பேச்சு கொடுத்தா அவள் கெட்டவளாக இருப்பா, கடத்துவா. ஆனால் இவன் நல்லவளாக இருக்கா. அதனால் நம்ம பொதுவாக எல்லாருமே சந்தேகப்படுறோம். நல்லவங்களும் சந்தேகப்பட்டு யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஐ லுக்ட் அப் அண்ட் சா எ உமன் ஸ்டாண்டிங் நியர் மீ. என் அருகே ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். அதாவது 12 வயசு பையனுமே, பக்கத்தில் ஒரு பெண்மணி நின்று இருக்காங்க. ஷி வாஸ் லீனிங் ஓவர். ஐ சா எ பேல் ஃபேஸ். பேல் ஃபேஸ்னால் வெளிரிய முகம், டார்க் கைண்ட் ஐஸ். ஆனால் கண்கள் ஒரு கனிவோடு இரக்கத்தோடு இருந்தன. ஷி ஓர் நோ ஜுவல்ஸ். எந்த நகையும் அவள் அணியவில்லை. அண்ட் வாஸ் ட்ரெஸ்ட் வெரி சிம்பிளி இன் எ ஒயிட் சாரி. ஒரு வெள்ளை நிற புடவை மட்டும் கட்டியிருக்காங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போகிறாரு. ஐ செட் அண்ட் ஸ்டுட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஸ்டுட்னா ஸ்டாண்டுடைய பாஸ்டன்ஸ். ஷி சீம்டு புவர் பட் தெர் வாஸ் அ டிக்னிட்டி அபவுட் ஹர். அவர் ஏழை போல காட்சியளித்தாலும் அவளது உருவத்தில் ஒரு கண்ணியம், டிக்னிட்டினா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். ஐ ஹேவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்கள் அம்மா அப்பா உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஹேவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம், ஷி செட். டின்ட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு see you off? see you offனா ஒருத்தர் வழி அனுப்பி வைக்கிறது. வழி அனுப்பி வைக்கிறதுக்கு உங்கள் அம்மா அப்பா வரலையா, ஸ்கூலுக்கு ஒன்று அனுப்புகிறாங்களே அப்படின்னு கேட்குறேன். ஐ டோன்ட் லிவ் ஹியர், ஐ செட். நான் இங்கே வசிக்கலை அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஹேட் டு சேஞ்ச் த ட்ரெயின்ஸ் எனிவே. நான் வந்து ட்ரெயின் மாறி மாறி போகணும், ஆனால் நான் வந்து தனிமையாக என்னால் பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறான். ஐ எம் ஷுவர். ஷுவர்னா நிச்சயமாக, சர்டன்லி யூ கேன், ஷி செட். அண்ட் ஐ லைக்டு ஹர் ஃபார் சேயிங் தட். அவள் அவ்வாறு அவங்க சொன்னதை நான் விரும்பினேன். அண்ட் ஐ ஆல்சோ லைக்டு ஹர் ஃபார் சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் ட்ரெஸ். அவரது எளிய உடைக்காகவும் அவளது ஆழ்ந்த மென்மையான குரலுக்காகவும் அவரை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அப்படின்னு சொல்கிறான். அந்த செரினிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ். செரீன் அப்படின்னா காம். த செரினிட்டி அப்படி சொல்லுவாங்க. செரீன்னா ஒரு அமைதியான மலை இந்த ஸ்கூல்லாம் கட்டியிருக்காங்கல்ல, ஊரை விட்டு தள்ளி ஒரு அமைதியாக இருக்கும். முகம் வந்து ஒரு சாந்தமாக அமைதியாக இருந்தது. செரினிட்டி மீன்ஸ் காம்னஸ். டெல் மீ வாட்ஸ் யுவர் நேம், ஷி ஆஸ்க்டு. அருண், ஐ செட். 12 வயசு பேர் சொன்னால் அருண். அண்ட் ஹவு லாங் டு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயின்? உன் ட்ரெயினுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? அபவுட் அன் ஹவர். 1 மணி நேரம் வெயிட் பண்ணும் போல இருக்குது, 12 மணிக்கு தான் ட்ரெயின் வரும் அப்படிங்கிறாங்க. தென் கம் வித் மீ அண்ட் ஹேவ் சம்திங் டு ஈட். அப்போ வந்து சாப்பிடு, ஏதாவது என்னோட சேர்ந்து வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்றான். பொதுவாக நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரியாதவங்க கூப்பிட்டா போகக்கூடாது, புள்ள பிடிக்கிறான்பாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து நல்லவங்களாக இருக்காங்க. ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பிஷன். சஸ்பிஷன்னா சந்தேகம், ஷைனஸ்னால் வெட்கம். வெட்கத்தினால நான் மறுக்கலாம்னு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, என் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஷி டுக் மீ பை, டேக் உடைய பாசன்ஸு டுக் பை த ஹேண்ட். அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இட் வுட் பி சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே. கையை பிடிச்சி இழுத்துக்கிறது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும்னு நான் நினச்சேன். சில்லி மீன்ஸ் ஃபுல்லிஷ். சில்லி மிஸ்டேக்குங்கிறாங்கல்ல. சில்லி அப்படி சொல்லக்கூடாது. சில்னா குளுமையாக இருக்குது, சில் வெதர் அப்படிங்கிறது தான். ஆனால் சில பேர் சில்லி அப்படிம்பாங்க. சில்லினா பச்சை மிளகா, சில்லி தான் ஒரு சில்லினா முட்டாள்தனம், ஃபுல்லிஷ். ஷி டோல்டு எ கூலி டு லுக் ஆஃப்டர் மை சூட்கேஸ். ஒரு கூலி அனுப்பி சூட்கேஸை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, தென் ஷி லெட் மீ அவே டவுன் தி பிளாட்ஃபார்ம். ஹர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில் அண்ட் ஷி ஹெல்ட் மைண்ட் நெய்தர் டூ ஃபேமிலி நாட் டூ லைட்லி. எனது கையை அவர் இருக்க பெற்றி கொண்டார். அது மிகவும் உறுதியாகவும் இல்லை, லைட்டாகவும், அதாவது லேசாகவும் இல்லை, ரொம்ப அழுத்தியும் பிடிக்கல, ரொம்ப லேசாகவும் பிடிக்கல. ஷி வாஸ் நாட் யங். அவங்க வந்து ஒரு இளமையாக இல்லை. அண்ட் ஷி வாஸ் நாட் ஓல்டு. வயசும் அதிகமாக இல்லை, அப்போது ஒரு நடுத்தர வயசாக இருக்கணும். ஷி வுட் பி மிடில் ஏஜ்டு. ஷி மஸ்ட் ஹேவ் பீன் ஓவர் 30, 30 வயசை தாண்டி இருக்கணும். பட் ஹேட் ஷீ பீன் 50, 50 வயசு இருந்தால்
அவளுக்கு அதிக வயசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு 12 இயர் ஓல்டு பாய், 12 வயது பெரிய அந்த அந்த அருணுடைய பார்வையில் அவங்க எப்படி தெரிகிறாங்க. ஷி டுக் மீ இன்டு த ஸ்டேஷன் டைனிங் ரூம்னா சாப்பாட்டு அறைக்கு, கேன்டீனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆர்டர் சம் டீ அண்ட் சமோசாஸ் அண்ட் ஜிலேபிஸ். பாருங்கள், டீ ஆர்டர் பண்ணுறாங்க, சமோசாஸ் உங்களுக்கு தெரியும், ஜிலேபிஸ். And at once I began to thaw and take a new interest in this kind woman. இந்த கனிவான பெண்மணி மீது எனக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது. The strange encounter had little effect on my appetite. இந்த வினோதமான சந்திப்பு எனது பசியின் மேல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. appetiteனா ஹங்கர். I was a hungry school boy. நான் ஒரு பசித்த பள்ளி மாணவனாக இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவு சாப்பிட்டேன். நான் சாப்பிடுவதைக் கண்டு அவள் இன்பமடைந்தாள். She took obviousனா வெளிப்படையான ஒரு சந்தோஷம் in watching me eat, and I think it was the food that strengthened the bond between us. இந்த எங்கள் இடையே உள்ள அந்த ஒரு பாண்டுனா ஒரு பிணைப்பை இந்த உணவு பலப்படுத்தியது அப்படின்னு நான் நினச்சேங்கிறான். For under the influence of the tea and sweets, I began to talk quite freely. நான் ஒரு 12 வயசு பையன் ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிட்டான். என் பள்ளியை பற்றியும், என் நண்பர்களை பற்றியும், எனது வெறுப்புகளை பற்றியும், விருப்பங்களை பற்றியும், மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஷி கொஸ்டின் மீ குவைட்லி ஃப்ரம் டைம் டு டைம். அவ்வப்பொழுது சில கேள்விகளை கேட்டால், பட் ப்ரிஃபர்டு லிசனிங். ஆனால் அமைதியாக கேட்பதையே விரும்பினாள். ப்ரிஃபர்ட்னா லைக்டு. பட் ஷி ட்ரூ மீ அவுட் வெரி வெல் அண்ட் ஐ ஹேட் சூன் ஃபர்காட்டன். மறந்துவிட்டேன். வி வேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள், புதியவர்கள் என்பதையே மறந்துவிட்டோம். பட் ஷி டிட் நாட் ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபேமிலி. எனது குடும்பத்தை பற்றியோ, நான் எங்கு வசிக்கிறேன் என்பதை பற்றியோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் வேர் ஷி லிவ்ட். நானும் அவரை கேட்கவில்லை, அவரும் என்னை கேட்கவில்லை. 2 பேருமே டீசெண்டாக இருந்துக்கிறாங்கங்கிறாங்க. ஐ அக்செப்டட் ஹர் ஃபார் வாட் ஷி ஹேட் பீன் டு மீ. எ குவைட், ஒரு அமைதியான, கனிவான, ஒரு ஜென்டில் உமன் ஹூ கேவ் ஸ்வீட்ஸ் டு எ லோன்லி பாய். ஒரு ரயில்வே நடைமேடையில் இருந்த ஒரு தனிமையான சிறுவனுக்கு இனிப்புகளை கொடுத்தார். அபவுட் அண்ட் ஆஃப்டர் half an hour, அரை மணி நேரம் கழித்து நாங்கள் அந்த டைனிங் ரூம், சாப்பாட்டு அறையை விட்டு வெளியே வந்தோம். began walking back along the platform. அப்பொழுது ஒரு an engine was shunting up and down. ஷண்டிங்னா அங்கே இங்கே போயிட்டு வருது. beside platform number 8, and as it approached, a boy leapt off the platform and ran across the rails. ஒரு சிறுவன் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து குதித்து அந்த தண்டவாளத்துக்கு இடையே ஓடினான். ரெயில்ஸ்னால் தண்டவாளங்கள். டேக்கிங் a shortcut to next platform. He was at a safe distance from the engine and there was no danger unless he had fallen. But as he leapt across the rails, the woman clutched my arm. அந்த பெண்மணி பயப்பட்டு எனது கைகளை இறுக பிடித்து கொண்டாள். கிளச்சுனா இறுக பிடிக்கிறது. Her fingers dug into my flesh. அவளது விரல்கள் நான் அழுத்தி எனது சதையை பிடித்தன. I winced. வலி தாங்க முடியாமல் முனைகினேன். winced. I caught her fingers and looked up at her and saw a spasm of pain and fear. அவளது முகத்தில் ஒரு ஸ்பாசம்னா ஒரு நிமிஷம் விட்டு விட்டு போகிற வலிப்பு மாதிரி. பெயின், வலி, பயம், சோகம் எல்லாம் அவள் முகத்தில் வந்து போயின. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared. அவன் மறையும் வரை அவள் என் கையை இறுக பிடித்து கொண்டாள். ஏதோ ஒரு பயந்துக்கிட்டு இருக்காங்க. She smiled at me reassuringly. உறுதிப்படுத்துவது போல, என்னை ஆறுதல் படுத்துவது போல அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. ஹலோ அருண், he called. அப்பொழுது ஒரு பெண்மணி வெளிப்பட்டார். சதீஷ், a boy about my age. என் வயது கொண்ட ஒரு பையன். அதாவது என் வயதுன்னா அருணுடைய வயசு, 12 வயசு கொண்ட சதீஷ், a boy about my age, had turned up with his mother. சதீஷ் அவங்க அம்மா அழைச்சிட்டு வர்றான். ஹலோ அருண், he called. சதீஷ் அருணை கூப்பிட்றான்.
Hello Arun, he called. The train is coming late. Train லேட்டாக வருது. நமக்கு புது ஹெட்மாஸ்டர் வந்திருக்காங்களாமே. Did you know we have a new headmaster this year? நாங்கள் இருவரும் கை குலுக்கி கொண்டோம். பிறகு அவங்க அம்மாவை பார்த்தேன். அவன் சொன்னான், this is அருண் மதர், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெஸ்ட் பவுலர் இன் தி கிளாஸ். இதுதான் அருண். சதீஷ் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், இதுதான் அருண், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன், அந்த எங்கள் வகுப்பிலே பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஐ எம் கிளாட் டு நோ தட். கிளாட்னா ஹாப்பி. இதை அறிவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எ லார்ஜ் இம்போசிங் உமன், ஒரு இம்போசிங்னா ஒரு கம்பீரமான ஒரு பெண். ஓவர் ஸ்பெக்டக்கிள்ஸ், கண்ணாடி அணிந்திருந்தார். ஸ்பெக்டக்கிள்ஸ்னால் கண்ணாடி. ஷி லுக்ட் அட் த உமன் ஹூ லெட் மை ஹேண்ட். அந்த நான் என்னை அழைத்து சென்ற பெண்மணியை பார்த்தார். அண்ட் ஐ சப்போஸ் யூ ஆர் அருண்ஸ் மதர். நீ அருணுடைய அம்மாவா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பையன் வாயை திறந்து ஏதோ சொல்ல விரும்புகிறான். அப்போ அந்த பெண்மணியே, எஸ் ஐ எம் அருண்ஸ் மதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் அனேபிள் டு ஸ்பீக் எ வேர்ட். ஒரு வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியவில்லை. ஐ லுக்ட் குவைட்லி அப் த உமன், பட் ஷி டிட் நாட் அப்பியர் டு பி ஆல் எம்பராஸ்டு. எம்பராஸ்டுனா தர்ம சங்கடம். அண்ட் வாஸ் ஸ்மைலிங் அட் சதீஷ் மதர். சதீஷ் மதர் said, it is such a nuisance. நியூசன்ஸ்னா ஒரே தொல்லை. having to wait for the train right in the middle of the night. Anything can happen. எதுவும் நடக்கலாம். to a boy at a station like this. ஒரு சிறுவனுக்கு இங்கே எது வேணால் நடக்கலாம். so many suspicious characters, சந்தேகக்குரிய நபர்கள் ஹேங்கிங் அபவுட்னா சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டேஞ்சர்ஸை பற்றி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் புதியவர்கள். வெல் பி வெரி கேர்ஃபுல் அருண் சார் சதீஷ் மதர். அதான் அந்த சதீஷோடைய அம்மா என்னை பார்த்து, அருண் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறான். ஸ்டான்லின்னா ஒரு கடுமையாக தெரிகிறாங்க. த்ரூகர் ஸ்பெக்டக்கிள்ஸில் கண்ணாடி. அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். முன்ன பின்ன தெரியாதவர்களோடு பேசாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் புதியவர்கள். ஐ லுக்டு ஃப்ரம் சதீஷ் மதர் டு த உமன் who had given me tea and sweets, and then back at Satish mother. I like strangers, I said. எனக்கு புதியவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சதீஷ் மதர் டெஃபினெட்லி ஸ்டாகர்டுன்னா தள்ளாடுனாங்க. ஷி வாஸ் நாட் யூஸ் டு பீயிங் கான்ட்ரடிக்டட் பை ஸ்மால் பாய்ஸ். சிறுவர்கள் அவரை எதிர்த்து பேசியதில்லை. கான்ட்ரடிக்ட்னா எதிர்த்து சொல்கிறது. தேர் யூ ஆர், யூ சி, இஃப் யூ டோன்ட் வாட்ச் ஓவர் தம் ஆல் தி டைம், தே வில் வாக் ஸ்ட்ரைட் இன் டு த ட்ரபிள். ஆல்வேஸ் லிசன் டு வாட் யுவர் மதர் டெல்ஸ். வேக்லிங் எ ஃபேட் லிட்டில் ஃபிங்கர் அட். வேக்லிங்னா ஆட்டுறது. ஒரு குண்டான தனது கையை, சிறு விரலை ஆட்டி பேசுகிறாள். அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். புதியவர்களோடு எப்பொழுதும் பேசாதே. ஐ கிளாட் ரிசன்ஃபுல்லி அட் ஹர். ஒரு வருத்தத்துடன் அவளை பார்த்தேன். மூடு க்ளோசர் டு த உமன். அந்த எனக்கு டீ வாங்கி கொடுத்த பெண்மணியோடு நெருங்கி உட்கார்ந்தேன். ஹூட் பிஃப்ரெண்டட்னா நட்பு கொள்ளுதல். பிஃப்ரெண்டுன்னா நட்பு கொள்ளுதல், ரெண்டு பிடிக்கிறது. Satish was standing beside his mother, grinning at me and delighting in my clash. Grinningnu சிரிக்கிறது with his mother. Apparently he was on my side. The station bell ஒலித்தது. மணி ஒலித்தது. ஸ்குவாட்டிங்னு சம்மணம் போட்டு உட்கார்ந்தவங்களாம் எந்திரிக்கிறாங்க. Here it comes, shouted Satish. ட்ரெயின் வருது. இந்த இன்ஜின் விசில் ஷ்ரீக்னா சத்தம் போடுறது. as the front lights played over the rails, the train மூவ்டுனா ஸ்லோவாக அப்படியே உழுவுற மாதிரி வர்றது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெயின் இட் டிஸப்பியர்ட். ஆனால் அவங்க அந்த அருண் அந்த பெண்மணியை மிகவும் நேசிக்கிறான். the love and affection he had for the stranger on platform number 8. அந்த பெண்மணி நம்ம கதை நினைக்கிற மாதிரி ஒரு மோசமானவளோ கிட்னாப்பரோ கிடையாது. ஒரு வகையான அவளே பயப்படுறான். நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு பெண்மணியோட பேச மாட்டோம். ஏன்னா அவள் புள்ள பிடிக்கிறவ, விச்சு, சூனியக்காய் நினச்சி ஓடி போயிடுவோம். த ரஸ்கின் பாண்ட் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட். இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதனால் படித்து பாருங்கள். இதை ஒரு மாணவன்
வெட்டிக்காடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கின்ற ஒரு மாணவன் இந்த பாடத்தை வீடியோ போட சொல்லி சொன்னதுனால அவனுடைய விருப்பத்தின் பேரில் எனக்கு இன்ஸ்பெக்ஷனில் பல வேலைகள் பெண்டிங்கில் கடந்த போதும் அவனுக்காக நான் இதை போடுகிறேன், போஸ்ட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.